வணக்கம். பசுமை செய்திகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை சார்ந்த நிறைய தகவல்களை பார்க்க இருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். பொதுவாக நம்ம பறவைகளை பார்த்தோன்னா அது அழகாக இருக்குன்னு பார்த்து ரசிச்சுட்டு அதோட சத்தத்தை கேட்டு ரசிச்சுட்டு கடந்து போயிடுவோம். நம்மளை சுற்றி என்னென்ன வகையான பறவைகள் இருக்குன்னு கூட நம்ம யாரும் கவனிச்சிருக்க மாட்டோம். பட் கள்ளக்குறிச்சியில் இருக்க பேராசிரியர் ஒருத்தவங்க நம்மளை சுற்றி வாழ்ந்துட்டு இருக்க பறவைகள் என்னென்னன்றத லிஸ்ட் எடுத்து அதை ஆவணப்படுத்திட்டு இருக்காங்க. அதை பற்றின செய்தி தொகுப்பை வந்து நான் ட்ரை பண்ணேன். பேர்ட் ஃபோட்டோகிராஃபி ட்ரை பண்ணது மூலயமா நான் வந்துட்டு நேச்சர் அண்ட் பீப்புள் அண்ட் என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து எப்படிலாம் ஃபார்ம் பண்ணி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு ஃபார்மாக க்ரியேட் பண்ணேன். ஸோ அப்படி ஃபார்மாக க்ரியேட் பண்ணும்போது நம்மளோட கள்ளக்குறிச்சி சார்ந்த பறவைகளை ஒரு 3 இயர்ஸாக நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். டே டு டே மார்னிங் ஈவினிங்ஸில் ரெக்கார்ட் பண்ண அந்த கலெக்ஷன்ஸை வந்துட்டு நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இன்டர்நேஷ்னல் சர்வேயில் eBird அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்மில், இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம் ஃபார் பேர்ட் சர்வே, அதில் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக பார்த்திங்கன்னா நான் வந்து 144 ஸ்பீஷீஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். கள்ளக்குறிச்சியில் மட்டும் பார்த்திங்கன்னா 137 ஸ்பீஷீஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு எப்படி வந்துச்சுன்னா, எனக்கு வந்து நார்மலாக நேச்சர்ஸை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் யோசித்தேன், இந்த நேச்சராக நான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது வந்து சம்ஹவ் வந்துட்டு நேச்சர் கன்சர்வேஷன் ஒரு சர்வீஸாக வந்து கனெக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை எப்படி நம்ம கொண்டுட்டு போகலான்னு பார்க்கும்போது எனக்கு வெளியே போகிற நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கல. ஸோ வீட்டில் இருந்தே என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது வீட்டில் இருந்தே நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தா பறவைகளை தான் நான் டே டு டே லைஃப்பில் பார்த்தேன். ஸோ அந்த பார்க்குற அந்த பறவைகளை ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்து ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் டெரஸ்லேருந்து பார்க்குற பறவைகளை ஃப்ளை பண்ணுற அந்த ஃப்ளைங் ஷாட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த ஃப்ளைங் ஷாட்ஸ் எடுத்து நான் வந்து ஒரு பிக்சராக போஸ்ட் பண்ணும்போது சில பறவை ஆர்வலர்கள் என்னை வந்து என்கரேஜ் பண்ணாங்க. நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறீங்க, பேர்ட்ஸ் எடுக்கிறீங்க எஸ்பெஷலி, ஸோ இந்த பேர்டோட ஐடி பற்றி தெரியுமா, இந்த பேர்டோட பேர் தெரியுமான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேட்டாங்க. அந்த பேர் தெரிஞ்சுக்கிறதுல தான் அந்த ஆர்வம் ஆரம்பிச்சிது. ஒரு பறவைகளோட பெயர் தெரிஞ்சுக்கும் போதும் அவ்வளோ ஆர்வமாக இருந்துச்சு. அடுத்து என்ன பறவை இருக்கும், அடுத்து என்ன புதுசாக நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும்போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ரிவர் இருந்துச்சு. அந்த கோமுகி ரிவர், அந்த ரிவர் ஓரமாகவே வந்து சில பறவைகளை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து லேக் இருக்குது, கள்ளக்குறிச்சி லேக், அதை சார்ந்து வந்து சில பறவைகளை நான் பார்த்தேன். அப்போ போயிட்டு லேக்கில் உட்காந்து பார்க்கும்போது ஒரே இடத்துல வந்து ஒரு 70 ஸ்பீஷீஸை நான் பார்த்தேன். ஒரு 70 விதமான பறவைகளை நான் பார்க்க முடிஞ்சிச்சு அட் அ டைமில். அது பார்த்திங்கன்னா ஒரு ஜூலை டைமில் நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அப்போது ரெக்கார்ட் பண்ணியிருக்கும் போது நிறைய பறவைகளோட பெயர் எனக்கு தெரியாமல் தான் இருந்துச்சு. அந்த பறவைகளெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அதுக்கப்புறம் பறவையாளர்கள்கிட்ட வந்து கேட்கும் போது அதை ஒருத்தோட ஐடி சொல்லியிருந்தாங்க, அதாவது அதோட பெயர் சொல்லியிருந்தாங்க. அந்த பெயர்களை வந்து ஒன்று ஒன்றா நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களோட கள்ளக்குறிச்சியை சார்ந்து வந்துட்டு கோமுகி டேம் இருக்குது. அந்த கோமுகி டேம் சுற்றி என்னென்ன பறவைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஆர்வம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு என் வீட்டிலேருந்து ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ரிவரில் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் லேக்கில் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் டேம் சுற்றி இருக்க பறவைகளை பார்த்தேன். அந்த டேம் சுற்றி இருக்க பறவைகளை பார்க்கும்போது அதை சார்ந்து காடுகள் இருந்துச்சு. காடுகள் இருக்க பறவைகளையும் போய் பார்க்க இன்னும் ஆர்வம் அதிகமாச்சு. இன்னும் ஆர்வம் அதிகம் ஆகும்போது காடுகள் சார்ந்த பறவைகள் வந்து
ஒன்று விதவிதமாக செங்குயில் அப்படின்ற பறவையை பார்த்தேன், சோலைப்பாடின்ற பறவையை பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான பறவைகளை பார்க்கும்போது இன்னும் அதிகமான ஆர்வம் தோணுச்சு. உயிர் வாழ தகுதியான இடமான பூமியில் மனிதர்களுடன் இணைந்து தாவரங்கள், பறவைகள், விலங்குகள் என பல ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வருகின்றன. கடந்த சில நூற்றாண்டுகளாக மனித இனத்தின் அதீத ஆசையால் காடுகள் அழிக்கப்பட்டு அதில் வசிக்கும் உயிர்கள் அழிவுக்குள்ளாகி வருகிறது. பல்வேறு பறவைகளும் விலங்குகளும் அழிந்துவிட்டன. தமிழர்களின் வாழ்வியலில் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் முக்கிய இடம் உண்டு. இன்னமும் கூட வீடுகளில் நாய், பூனை, கிளி, மயில், கோழி, முயல் என வளர்த்து வருவதை நாம் பார்க்க முடிகின்றது. தமிழரின் சங்க இலக்கிய பாடல்கள் பலவற்றில் பறவைகளை பற்றி மிக விளக்கமாக கூறப்பட்டுள்ளது. அதிகாலையில் இனிய குரல் ஓசையால் நம்மை மகிழ்விப்பதோடு காடுகளின் பெருக்கத்திற்கும் பறவைகள் பெரும் உதவியாக இருக்கின்றன. இந்திய அளவில் 1330 வகை பறவைகளும் தமிழகத்தில் 350 வகை பறவைகளும் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பறவையும் தனக்கென்று ஒரு வாழ்வியல் எல்லையை வகுத்து கொண்டு அதற்குள் மட்டுமே உணவு தேடல், இணை தேடல், கூடு கட்டுதல், இனவிருத்தி செய்தல் என அனைத்தையும் செய்கின்றன. நம் முன்னோர்கள் பறவைகளை காலம் காட்டும் கருவியாக பயன்படுத்திக் கொண்டனர். அதிகாலை விடியலை காட்டும் கருவியாக சேவலும் கோழியும் சங்க இலக்கியத்தில் எடுத்து காட்டப்படுகின்றது. வட்ட வரிய செம்பொறி சேவல் ஏனற்காப்போர் உணர்த்திய கூவும் என்ற பாடல் அறியலாம். அக்காலத்தில் மன்னர்களும் புலவர்களும் பறவைகளை தூது அனுப்பியதை பல்வேறு பாடல்கள் மூலம் அறியலாம். குறிப்பாக சக்திமுத்த புலவர் என்பவர் தனது மனைவியுடன் கூறுமாறு பறந்து செல்லும் நாரையிடம் கூறும் பாடல் மிக சிறப்பு வாய்ந்ததாகும். நாராய் நாராய் செங்கல் நாராய் பழம்பிடு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவல கூறுவாய் செங்கல் நாராய் என்ற பாடல் திரைப்படத்திற்கும் பாடலாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. காக்கை பாடினியார், கூகை கோழியார், தும்பி சேர் கேறினார் என பறவைகளை குறித்து பாடிய காரணத்தால் இப்புலவர்கள் தங்களது பெயருக்கு முன் பறவைகள் பெயரை இணைத்து அழைக்கப்பட்டனர். தமிழ் இலக்கியங்களில் செங்கால் நாரை, கானமையில், சிட்டுக்குருவி, கூகை என பல பறவைகள் பற்றிய பாடல்கள் இடம்பெற்றிருக்கும். ஆங்கிலத்தில் பறவைகளுக்காகவே எழுதப்பட்ட கவிதைகள் மிக பிரபலமாகும். குறிப்பாக ஜான் கிட்ஸ் எழுதிய நைட்டிங்கல் கவிதை, வானம்பாடி குறித்த ஷெல்லியின் கவிதை மிக முக்கியமானதாகும். பறவைகளுக்கும் மனிதனுக்குமான உறவு என்பது நாகரிக வளர்ச்சியின் ஒவ்வொரு நிலையிலும் குறிப்பிடும்படியாகவே இருந்துள்ளது. பறவைகள் மனித இனத்திற்காக மரங்களின் விதைகளை பரப்பும் அற்புத செயலை செய்து வருகின்றன. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டும் 267 பறவைகள் இருப்பது கணக்கெடுப்பில் தெரிய வந்துள்ளது. கள்ளக்குறிச்சியை சேர்ந்த கீர்த்தி பொறியியல் பட்டதாரி ஆவார். இவர் பொறியியல் கல்லூரியில் பேராசிரியராக இருந்த போதிலும் பறவைகள் மேலிருந்த ஈர்ப்பின் காரணமாக முழு நேரமும் பறவைகளை பற்றிய ஆராய்ச்சியை தற்போது மேற்கொண்டு வருகின்றார். வீட்டிலிருந்து தொடங்கிய இந்த பணியானது பூங்கா, ஆறுகள், ஓடைகள் என தாண்டி கோமுகி அணை, கல்வராயன் மலை என தனது ஆராய்ச்சியை விரிவுபடுத்தியுள்ளார். வாத்துகள், நீர்க்காகங்கள், நாரை, கழுகு, ஆந்தை, காட்டுக்கோழி, புறா, பூஞ்சிட்டு இருவாச்சி, ஆந்தைகள் என பல்வகை பறவைகளையும் இவர் கண்டு பறவைங்களை பற்றி ஏன் நான் குறிப்பிட்டு இப்போ சொல்கிறேன்னா, பறவைங்களால் தான் காடுகள் உருவாகுது. காடுகள் இல்லைன்னா பறவைகள் இல்லை, ரெண்டுமே வைஸ் வர்ஸா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்கோலஜி சிஸ்டம், அதாவது நம்ம ஈக்கோ சிஸ்டம் ஒன்று சார்ந்து ஒன்று தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம இந்த ஒன்று சார்ந்து ஒன்று வாழ்கிறதுனால பறவைகளோட பார்ட் இல்லைன்னா நம்மளோட ஈக்கோ சிஸ்டம் ஹோலாக வந்து டிஸ்டர்ப் ஆகிடும். இப்போ எப்படி வந்துட்டு தேனி வந்து இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாதுன்ற ஒரு கருத்தை வந்து நம்மளுக்கு தெரியுமோ, அதே மாதிரி தான் பறவைகள் இல்லைன்னா சில தாவர ஸ்பீஷீஸே வந்துட்டு இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பறவையோட முக்கியமான பங்களிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலினேஷன், அதாவது அவங்க சாப்பிட்டு அந்த விதைகளை போடும்போது அந்த விதைகள் முளைச்சி நம்மளுக்கு மரமாக வருது. இன்னொன்று பார்த்திங்கன்னா பறவைகளோட முக்கியமான இன்னொரு பங்களிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி, உயிர் பூச்சிக்கொல்லி.
அதாவது அது அந்த பூச்சிகளை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன ஆகுது, பயிர்கள் காக்கப்படுது. அந்த பயிர்கள் காக்கப்படுறதுனால நம்மளுக்கு தரமான உணவு வந்து நம்மளால் சாப்பிட முடிஞ்சிச்சு. முன்னெல்லாம் அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் வந்துடுச்சு. அந்த பெஸ்டிசைட்ஸ் வந்ததுனால அந்த பெஸ்டிசைட்ஸ் சார்ந்த ஃபுட்டை நம்ம சாப்பிட்டு நம்ம வாழும் போது நம்ம ஹெல்த்தியாக நம்ம வந்து இருக்கிறதில்ல. பலதரப்பட்ட நோய்கள் நம்மளுக்கு வந்து வருது, எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இதுதான் மெயினான ரீசன் பறவைங்களை வந்துட்டு ஏன் நம்ம வந்து கவனிக்கணுன்றதுக்காக. இந்த ஃபோட்டோகிராஃபி மூலிமா நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, பறவைகளை பற்றின பதிவுகள், அதாவது பறவையை ஏன் நம்ம கவனிக்கணும், ஏன் அதை பற்றின விழிப்புணர்வு வந்து கொடுக்கணும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா, நான் பறவையை வந்துட்டு நான் பார்த்துட்டேன், அதை நான் ஃபோட்டோகிராஃப் பண்ணிட்டேன். அதனால எனக்கு என்ன யூஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த பார்த்ததையும் ஃபோட்டோகிராஃப் பண்ணதையும் நம்ம இன்டர்நேஷ்னல் சர்வேன்னு ஒன்று இருக்குது, eBirdன்னு சொல்லிட்டு. அந்த இன்டர்நேஷ்னல் eBird சர்வே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம பறவை பார்த்ததை நம்ம கணக்கெடுத்ததை நம்ம பதிவு பண்ணும்போது, நம்ம இந்த இடங்கள்லேருந்து நம்ம இதை வந்து பதிவு பண்ணியிருக்கோம், இத்தனை பறவைகள் இந்த இடத்துல இருக்குது, நம்மளோட லொக்காலிட்டியில் இருக்குது, ரீஜனில் இருக்குன்றத நம்ம பதிவு பண்ணுறது மூலயமா இந்த குளோபல் டேட்டா பேஸ்க்கு வந்துட்டு நம்ம வந்து தகவல் கொடுக்குறோம். இது மூலிமா நம்ம வந்து நம்ம லொக்கேஷனில் இருக்கிற இடத்துல இருந்தே நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். இதுக்கு நம்ம வந்து கேமரா நம்ம ஃபோட்டோகிராஃபி பண்ண தேவையில்ல, நம்ம இதுக்காக பைனாகுலர்ஸ் வச்சுருக்க தேவையில்ல. நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டுமே போதும். நம்ம இருக்கிற இடங்கள்லேருந்து நம்ம மொபைல்ஸை வச்சு, மொபைலில் இருக்க ஆப் மூலயமாவே நம்ம இந்த இன்டர்நேஷ்னல் சர்வேக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். இது மூலயமா பறவை ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கும் நம்மளோட எக்காலஜி சிஸ்டம், அதாவது நம்ம சுற்றுச்சூழல் வந்து பாதுகாப்பாக இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இன்டைரக்டாக நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். கள்ளக்குறிச்சியை சேர்ந்த பொறியியல் பட்டதாரி கீர்த்தி, இவங்க நம்மளை சுற்றி இருக்க பறவைகளை ஆவணப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த ஐடியா அவங்களுக்கு வீட்டில இருந்தே வந்ததா சொல்றாங்க. சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு பறவைகளோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பள்ளிகளுக்கு சென்று குழந்தைகளுக்கு நேரடியாவே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதேபோல் வலசை போகும் பறவைகளையும் பட்டியலிட்டு காண்பித்துள்ளார். மேலும் இவர் பறவைகள் முக்கியத்துவம் குறித்து கள்ளக்குறிச்சி பகுதி பள்ளிகளுக்கு நேரடியாக சென்று பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதுடன் அவ்வப்போது பறவைகள் குறித்த படக்காட்சி அரங்கம் அமைத்து பொதுமக்களிடையும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றார். முன்னாடி சொன்ன மாதிரி நான் வீட்டில் இருந்து தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது என்னோட மொபைலில் வச்சு நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அந்த மொபைலில் வச்சு ரெக்கார்ட் பண்ண இந்த டேட்டா பேஸ் வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சு அண்ட் ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துச்சு. ஏன்னா நான் என்ன பேஷனாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேனோ அது வந்து ஒரு நேச்சர் கன்சர்வேஷனோட பைண்ட் பண்ணியிருக்கு அப்படின்றதுல வந்து எனக்கு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. இந்த பேஷனை நான் ஃபாலோ பண்ணதுனால எனக்கு வந்துட்டு நம்மளோட ஈகோ சிஸ்டம்க்கு நம்ம வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறோம். இந்த இடத்துல இந்த விதமான பறவைகள் வந்துட்டு இருக்குது, இந்த வருடம் இருக்கு, இதே நாள் அடுத்த வருடம் இருக்கா அப்படின்றது அடுத்த வருடம் அதே இடத்த பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த விஷயத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோன்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதில் நான் என்ன ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்துட்டு நம்மளுக்கு வந்து பேர்ட் ஃபோட்டோகிராஃபி, பேர்ட் வாக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த பறவையை போய் வாட்ச் பண்ணுறது, அதை பற்றி போய் நம்ம அப்சர்வ் பண்ணுறதையே பேர்ட் வாட்ச், பேர்ட் வாக்குன்னு சொல்லுவோம். இதை பண்ணும்போது எனக்கு என்ன சேலஞ்சஸ் நான் வந்து ஃபேஸ் பண்ணனா, நம்ம போன உடனே ஒரு இடத்துல வந்து பறவைகள் வந்து கண்டிப்பாக இருக்காது. நம்ம போன உடனே நம்ம பார்க்க முடியாது. மினிமமாக அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஆச்சும், இல்லை மினிமமாக குறைஞ்சபட்சம் 1/2 hour ஆச்சும் நம்ம இருக்கணும். அண்ட் பறவைங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோஸ்ட்லி மார்னிங்ஸ் ஈவினிங்ஸில் தான் ஆக்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டைமில் நம்ம போகணும். நம்ம போகிற இடம் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து சேஃப்டியாக இருக்குது அப்படின்றத முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக பறவை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி நீங்கள் ஆர்வம் காட்டினீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த பற்றின சேஃப்டி வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நான் போன இடங்களில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி சார்ந்த இடங்களில் போகிற முன்னாடி நான் வந்துட்டு அந்த இடங்களை பற்றி தெரிஞ்சுக்குவேன். கண்டிப்பாக அதுக்கு என் கூட வந்து யாரையாச்சும் அக்கம்பெனி பண்ணிக்கிட்டு தான் நான் போவேன். அந்த லேக்காக இருக்கட்டும், இல்லை ஃபாரஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கட்டும், இல்லை டேமாக இருக்கட்டும், எந்த ஒரு ரிசர்வாயர் சுற்றி இருக்கட்டும், நம்ம வந்து அந்த இடத்துல இருக்க சேஃப்டியை வந்து என்ஷூர் பண்ணிக்கணும். அண்ட் நம்ம பறவையை முக்கியமாக பார்க்கும்போது அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம பார்க்கணும். மெயினாக நம்ம வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதோட வாழ்க்கையை வந்துட்டு நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணி நம்ம அதை வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நினைக்கக்கூடாது. அண்ட் டிசப்பாயின்மெண்ட் ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு ரொம்ப தூரம் போய் பார்க்க ட்ரை பண்ணியிருக்கலாம், இல்லை நம்ம கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், அந்த நேரங்களில் பறவை வராது.
ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது. திருப்பி நம்ம அந்த இடத்துல வந்து ரிப்பீட்டடாக போய் நம்ம பார்க்கறத வந்து நம்ம ஹேபிச்சுவலாக பண்ணணும். நம்மளுக்கு வந்துட்டு பீப்புள் வந்துட்டு நம்மக்கிட்ட கேட்பாங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன கேமராலாம் வச்சிட்ருக்கீங்க, என்ன பார்க்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கும் போது நம்ம பீப்புளுக்கு சொல்லும் போது அவங்களுக்கும் அதை பற்றின ஒரு அவேர்னஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தது. அதை நிறைய பேர் ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களும் வந்து இந்த மாதிரி இந்த பறவைகள் இங்கே வரும், அந்த பறவைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது மூலிமா நம்ம வந்து ஒரு சின்ன மெசேஜை நம்ம வந்து அவங்களுக்கு கன்வே பண்ண முடிஞ்சிச்சு. இந்திய குளத்து கொக்கு எனப்படும் குருட்டு கொக்கு, குளத்து கொக்கு எனப்படும் குருட்டு கொக்கு அல்லது மடையான் என்பது அளவில் சிறிய ஒரு கொக்கினம். இது தொல்லுலகை தாயகமாக கொண்டது. இது தென் ஈரானிலிருந்து கிழக்கில் இந்தியா, பர்மா, வங்கதேசம், இலங்கை வரை வாழ்கின்றது. இது பரவலாக காணப்படும் பறவைகளில் ஒன்றாக இருப்பினும் அவற்றின் நிறத்தின் காரணமாக எளிதில் கண்ணுக்கு புலப்படாது. இப்பறவை குருட்டு கொக்கு, மடையான், குளநாரை என்றும் அழைக்கப்படுகின்றது. இது பறக்கும்போது இதன் வெண்ணிற சிறகுகளை பார்க்கலாம். பிளாக் ஷோல்டர் கைட், பிளாக் விங்டு கைட், சிறிய கரும்பருந்து இந்திய பகுதிகளில் மிக அரிதாக காணப்படும் இந்த பறவை ஊன்முன்னி பறவையாகும். இவற்றின் இனப்பெருக்க காலம் ஆகஸ்ட் மாதத்திற்கும் ஜனவரி மாதத்திற்கும் இடையில் நடக்கின்றது. இவை வானத்தில் சுற்றிக்கொண்டே தன் இரையை பூமியில் பார்த்து விரைந்து சென்று பிடிக்கும் வல்லமை கொண்டுள்ளது. 30 நாட்களுக்குள் 3 முட்டைகளிட்டு அடைக்காக்கின்றது. இதன் குஞ்சுகள் 5 வாரங்களில் வெளிவந்து தனது இறை வேட்டைக்கு தயாராகின்றது. சில பறவைகளை நான் இங்கே கல்வராயன் ஹில்ஸில் பேர்டிங் பண்ணும்போது சில அரிய பறவைகளை பார்த்தேன். காமன் கெஸ்ட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவை, தமிழில் அதோட பேர் பார்த்திங்கன்னா சிற்றிழால் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அன்காமனாக இங்கே பார்க்குற ஒரு பறவை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியன் ஒயிட் ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவை, ரொம்ப சின்னதாக எல்லோ கலரில் இருக்கும். அது கண்ணை சுற்றி ஒயிட் கலரில் இருக்கும். அந்த பறவை வந்துட்டு நம்மளோட இடங்களில் வந்து காமனாக பார்க்க முடியாத பறவை. இதை வந்து நான் போட் ஹவுஸில் வந்துட்டு வாட்ச் டவரில் பார்த்துருக்கேன். பொதுவாக வந்துட்டு எல்லா வீக்கெண்ட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நான் மார்னிங்ஸ், ஈவினிங்ஸில், வீக்கெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா அந்த ஹோல் டே வந்துட்டு நான் என்னோடய பேஷனுக்காக இந்த இந்த பேர்ட் ஃபோட்டோகிராஃபிக்காகவே நான் ஸ்பெண்ட் பண்ணேன். அதனோட எஃபர்ட் வந்துட்டு அதோட கலெக்ஷன்ஸை நான் வச்சுருக்கேன். பேர்ட் சர்வே பண்ணதில் இபேர்ட் மாதிரி இன்னும் சில ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. அதாவது இப்போது ஜான்வரி மந்த் பார்த்திங்கன்னா பொங்கல் பேர்ட் கவுண்ட்டுன்னு இருக்குது. அதாவது இந்த பொங்கல் டைமில் நம்ம வந்து பார்க்குற பறவைகளை வந்து நம்ம அதை பதிவு பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபெப்ரவரி மந்த் பார்த்திங்கன்னா GBBC, அதாவது கிரேட் பேக்யார்ட் கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு. இதில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற பறவைகளை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், காமனாக இருக்கிற பேர்ட்ஸை வந்துட்டு பதிவு பண்ணலாம். இது பதிவு பண்ணுறது மூலிமா இந்த இன்டர்நேஷ்னல் வந்துட்டு அதை வந்து ரிசீவ் பண்ணிக்குவாங்க. நம்மள மாதிரி உலகத்தில் எல்லா இடங்கள்ல இருந்துமே பதிவு பண்ணுறாங்க. இதில் வந்துட்டு நம்ம சாதாரணமாக மொபைல்ல இருந்தே நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போது இது மாதிரி நான் பண்ணதுனால எனக்கு வந்து என்னோடய பேஷனோட ரிலேட் பண்ணி என்னோடய ஃபோட்டோகிராஃபி, அந்த ஆர்ட்டை வந்து என்னால் காமிக்க முடிஞ்சிச்சு. நீங்களும் அதே மாதிரி இந்த பறவைகளை பற்றின விழிப்புணர்வுகளை வந்து நம்மளுடைய குழந்தைங்களுக்கு, நம்மளை சுற்றி இருக்கிற பெரியவங்களுக்கு, வயலில் வேலை செய்கிறவங்களுக்கு, நம்ம பார்க்குறவங்க எல்லாருக்கும் நம்ம சொல்லும் போது இந்த பறவை அடுத்த வருடங்கள் வந்துட்டு இருக்குமா அப்படின்றத வந்து நம்ம என்ஷோர் பண்ணணும். அப்படி என்ஷோர் பண்ணால் தான் நம்ம வந்து நம்மளோட சுற்றுச்சூழல் வந்து ஆரோக்கியமாக இருக்குன்றதுக்கான ஆதாரமே. அந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான பங்களிப்பு. இன்றைக்கி நம்ம பதிவு பண்ணுறோன்னா இது 100 வருஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் நம்மளோட பதிவு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நம்மளுடைய வாழ்வாதாரத்தை, நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு. இதே விஷயங்களை வந்துட்டு நான் வந்து எப்படி ஒரு சாதாரணமாக வீட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதே மாதிரி நீங்களும் இருக்கிற இடங்கள்ல இருந்தே உங்களுக்கான பேஷனை எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் செய்யலாம். முக்கியமாக உங்களை சுற்றி இருக்க பறவைகளுக்காக நீங்கள் செய்யும் போது நம்மளுடைய பங்களிப்பு இந்த சுற்றுச்சூழலுக்கு நம்ம கொடுத்துருக்கோன்ற அந்த ஒரு மனநிறைவு நம்மளுக்கு இருக்கும். எனக்கு அந்த மனநிறைவு இருக்குது, உங்களுக்கும் அந்த மனநிறைவு வரும் அப்படின்றத நான் வந்து தெரியப்படுத்திக்கிறேன். அண்ட் பிள்ளைங்களுக்கு இதை பற்றின விழிப்புணர்வு சொல்லிக் கொடுங்க. எல்லாருமே ஃபோன், மொபைல்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம், கேம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த கேம்ஸாக வீக்லி ஒன்ஸ் பிள்ளைங்க வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து எப்படி இந்த நம்ம சுற்றி பார்த்துருக்க இந்த பறவைங்களை வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும், எத்தனை கவுண்ட் இருக்குது, அது என்ன பறவையோட பேர், அதில் ரெக்கார்ட் பண்ணி அதை சப்மிட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்துட்டு நம்ம இதை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான நேரமாக இருக்குது. ஏன்னா எல்லாமே டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஸோ இதையும் நம்ம டெக்னாலஜி ஓரியன்டாக குழந்தைங்களுக்கு கொண்டு போகும்போது அது அவங்களுக்கு ஹேபிட்டாக மாறும். பெரிய விதமான அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கே தெரியாமல் அவங்க செய்கிற விஷயம் வந்து ஒரு பெரிய இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணும். சாம்பல் வாலாட்டி
இந்த பறவைகள் ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பாவில் பரவலாக காணப்படுகின்றன. சேற்று நிலங்களில் நடந்து செல்லும் இவை அங்குள்ள பூச்சிகளை பிடித்து உண்கின்றன. இவற்றின் இனப்பெருக்க காலம் ஏப்ரல் முதல் ஜூலை வரை. வேகமாக ஓடும் ஆற்றின் ஓடைகளின் அருகே இவை கூடு கட்டியிருக்கும். இவை பெரும்பாலும் 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். அனைவருக்கும் பசுமையான வணக்கம். கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த கீர்த்தி என்ற பொறியியல் பட்டதாரி. இவர் தனது வீட்டிலிருந்து பறவைக்கான தேடுதலை கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு தொடங்கியதாக கூறுகின்றார். அன்றிலிருந்து இன்று வரை ஏறக்குறைய 137 பறவைகளை இவர் மட்டுமே ஆய்வு செய்து தனித்துவப்படுத்தி காட்டியுள்ளார். இதற்காக இவரை மாவட்டத்தினுடைய டிஎஃப்ஓ வரவழைத்து பாராட்டியும் உள்ளார். மேலும் இவர் தற்பொழுது நடைபெற்று முடிந்த கள்ளக்குறிச்சி புத்தக கண்காட்சியில் தனி அரங்கத்தையே வைத்து பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ளார். பெரும்பாலானவர்களுக்கு இவரை பறவையின் காதலி கீர்த்தி என்று சொன்னால்தான் தெரிகின்றது. மேலும் இவர் பொறியியல் பட்டதாரி என்ற போதிலும் கூட இவருடைய தாய், தந்தை மற்றும் உடன் பிறந்த சகோதரி ஆகியோர்கள் அனைவரும் இவருடைய பறவையின் தேடலுக்கு மிகுந்த உறுதுணையாக இருப்பதாக கூறுகின்றார். சங்ககாலம் தொட்டு இன்று வரை பறவைகள் நம்மளுடைய வாழ்வியலோடு ஒருங்கிணைந்தே உள்ளது. மேலும் இவர் கூறுகையில் உயிர்வேலி அழிந்ததன் காரணமாகவே வெகுவான பறவைகள், குறிப்பாக புதர்சார்ந்து வாழிடமாக கொண்ட குருவிகள் அழிந்தே போய்விட்டன என்று வருத்தத்துடன் தெரிவிக்கின்றார். மேலும் இவர் 137 பறவைகளை கண்டெடுத்ததோடு மட்டுமல்லாமல் இவர் அரங்கத்தை வைத்து காட்சிப்படுத்தியும் காட்டியுள்ளார். மேலும் இவர் அருகிலுள்ள பள்ளிகளுக்கு சென்று பறவைகள் குறித்த விழிப்புணர்வையும் மாணவர்களிடையே ஏற்படுத்தி வருகின்றார். இந்த மாதிரியான சமூக ஆர்வலர்களும் சமூக செயற்பாட்டாளர்களும் நம்மளை சுத்தி இருந்துட்டே தான் இருக்காங்க. அதிலும் குறிப்பா பறவைகளை ஆவணப்படுத்தணும், அதோட முக்கியத்துவத்தை நமக்கு தெரிவிக்கணும்னு நினைச்சு இவங்க பண்ண இந்த செயல் கண்டிப்பா பாராட்டுக்குரியதுதான்.